நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சிஎஸ்கேவில் கேப்டனா மகேந்திர சிங் தோனியும் பயிற்சியாளரா பிளமிங்கும் எப்படி செயல்படுறாங்களோ அதே மாதிரி தான் எங்க டீம்ல கேப்டனா நானும் பயிற்சியாளரா மெக்கலமும் சிறப்பா திட்டமிடுறோம். அதுக்கேற்ற மாதிரி இங்கிலாந்து அணியை வழி நடத்துறோம் அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் பயங்கரமா பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, பென் ஸ்டோக்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்திய சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணி முதல் டெஸ்ட் போட்டியிலே அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் பல ரசிகர்கள் மத்தியில வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்திய மண்ணில கேப்டனா களமிறங்கின முதல் போட்டியிலே பென் ஸ்டோக்ஸ் அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து டெஸ்ட் கேப்டனா பொறுப்பேற்றுக்கிட்டு பென் ஸ்டோக்ஸ் மொத்தமா 19 போட்டிகளை விளையாடி இருக்காரு. அதுல 14 போட்டிகளை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய சாதனையா தான் இது பார்க்கப்படுது. இதற்கு முக்கிய காரணம் பயிற்சியாளர் மெக்கலமையும் சொல்லியே ஆகணும். பேஸ்பால் அப்ரோச்சோட வந்தது மட்டும் இல்லாம அதற்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் ரெடி பண்ணாரு. இங்கிலாந்து அணி வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு இங்கிலாந்து அணியோட பயிற்சியாளரும் கேப்டனும் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியமானது அப்படின்ற மாதிரி பல நாடுகளுமே வியப்படைஞ்சிருக்காங்க. நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரர்களான ஜான் ரைட், ஸ்டீஃபன் பிளமிங் வரிசையில மெக்கலமும் சிறந்த பயிற்சியாளர் அப்படின்ற பெயரை எடுத்திருக்காரு. இத பத்தி தான் பேசியிருக்காரு இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸ். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த ஐபிஎல் சீசன்ல நான் சிஎஸ்கே அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டேன். ஆனா துரதிருஷ்டவசமா என்னால அதிக போட்டிகளை விளையாட முடியல. ஆனாலும் கூட அந்த தொடரை நாங்க வின் பண்ணணும். ஆனா ஐபிஎல் தொடர் நடக்கும்போது மகேந்திர சிங் தோனியும் ஸ்டீஃபன் பிளமிங்கும் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறத நான் பக்கத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க 2 பேர் கூடயும் நான் புனே டீம்ல விளையாடும் போதே இருந்திருக்கேன். அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாருமே பார்க்கணும். கேப்டனாவும் சரி பயிற்சியாளராகவும் சரி 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அவங்க 2 பேத்துக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு. அதையே தான் இங்கிலாந்து டீம்ல நானும் மெக்கலமும் செய்யணும் அப்படிங்கறத விரும்புறோம். மகேந்திர சிங் தோனி, ஸ்டீஃபன் பிளமிங் எந்த மாதிரி முடிவு எடுத்தாலும் சரி அது டீமுக்கு நல்லதா தான் இருக்கும். அதே மாதிரி முடிவுகளை எடுக்க தான் நானும் மெக்கலமும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் வெற்றிக்கு அடித்தளமா அமையுது அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் சிறப்பா பேசியிருக்காரு. இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் எப்படி சிஎஸ்கே அணியில விளையாடி இருக்காரோ அதே மாதிரி தான் பிரண்டன் மெக்கலமும் சிஎஸ்கே அணிக்காக சிறப்பா ஆடி இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.